யார் பண்ணீங்க? தெரியல. நாங்களேதான். எவ்வளவு தைரியம் இருந்தா இதை பத்தி உன் பத்திரிகையில தப்பு தப்பா எழுதுவேன். கேட்டா சொல்ல மாட்டோமா? ஆமா, பத்திரிகையில தான் பூ தூத்துறான்னு பார்த்தா வீட்லயுமா? டேய், வந்த வேலையை கவனிடா. கவனிச்சிருவோம். என்னையாது என்னையாது? பேங்க்ல இது வரைக்கும் 5 லட்சம் ரூபாய் கொள்ளடிச்சிருக்கோம். அல்காத்தனமா 50 நாள் எழுதிருக்க. ஆசிரியரே, இதான் உன் மருமகளா? சுமாரா இருக்கு. மாமா மாமா என்ஜாய். எங்க போறான்ற? கற்பழிக்க போறான். நீ தப்பு தப்பா எழுதிய ஒரு கணக்கு, அதுல இதையும் சேர்த்துக்க. பொண்டாட்டி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கா. மாமா, இவங்களை பிரிச்சா நமக்கு பாவம் மாமா. ஆமா ஆசிரியரே, உன்னை உயிரோட விட்டா இதெல்லாம் பத்திரிகையில் எழுதிருவல்ல? ஆமா மச்சி, கண்டிப்பா இதே கையால எழுதிருவான். அப்படியா? அப்ப கை எனக்கு, கால் எனக்கு, அப்ப தலை 2 பேருக்கா? சார், இங்க ஒரு புக்கு கிடக்கு சார். இந்த பாடியில பேக் பண்ணுங்க. மாமா ஓ பண்ண கூட தர்ம கணக்குல எழுதி வச்சு தானே இங்க டீயே கொண்டு வரேன். சும்மா சாப்பிடு. என்ன சார் இது? டீய வச்ச உடனே உறிஞ்சிருவீங்க. இன்னைக்கு என்னடா வேலையில மும்முரமா இருக்கீங்க? அட போடா, என் மேல் அதிகாரி எனக்கு ஓலை அமைச்சிருக்காண்டா. இவங்கள அவங்க மேல் அதிகாரி? இவங்களுக்கு என்ன பயந்துட்டு இருக்கீங்க? ஏன் சார், இவங்க நம்ம ஆளு சார். நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க தெரியுமா உங்களுக்கு? இவனுக்கு யார் தெரியுமா? கொலைகாரனுங்கடா. இவனுங்க கொலைகாரங்களா? இவங்களை புடிச்சு கொடுத்தா 50,000 ரூபாய் கவர்மெண்ட்ல கொடுப்பாங்க. சார், இவங்களை புடிச்சு கொடுத்தா 50,000 கிடைக்கும்ல சார்? கண்டிப்பா கிடைக்கும். அப்படின்னா உங்க 2 பேரும் இருக்கிற இடத்த நான் காட்டுறேன் சார். மரியாதையா போலீஸ்ல சரணடைஞ்சிருக்க. மறுபடியும் உங்களை எச்சரிக்கிறேன். நான் 3 என்றதுக்குள்ள மரியாதையா சரணடைஞ்சிருக்க. 1 2 3 ஃபயர். நெஞ்சில வாமா.
நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. உங்க பேர் என்ன? சார் என் பேர் மச்சி, இவன் பேர் மாமு. டேய் போய் சொல்லாதடா. இப்பதானே உண்மையை சொல்றேன்னு சத்தியம் பண்ணோம். சார் என் பேர் மச்சி, என் பேர் மாம் சார். கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். பதில் சொல்ற மாதிரி கேள்வி கேளுங்க. உங்க உண்மையான பேர் என்னன்னு கேட்டேன். சார் இந்த பேர் ஊர்ல இருக்கு சார். இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதா சார் அதெல்லாம் தேவை. எவனோ கொள்ள அடிக்கிறதுக்கு நாங்க எதுக்கு சார் ஓட்டு போடணும்? அதைத்தான் நாங்க பண்றோமே. ஆர்டர் ஆர்டர். யுவர் ஆனர், இவர்கள் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றங்கள் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க இந்த குற்றங்களை எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? ஆட நீங்க ஒண்ணு சார், நாங்க செஞ்ச குற்றத்துல பாதியை தானே அவர் படிச்சாரு. மீதியா? போன ஆடி மாசம் 2ஆம் தேதி பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் கொள்ளை அடிச்சோம். அரசாங்க வக்கீல் 4 லட்சம்னு படிச்சாரு. மீதி 1.5 லட்சம் எங்க? அது உட்கார்ந்துருக்காரு எங்களை பிடிச்சவரு இடம் வாங்கி போட்டிருக்காரு. என்ன நீங்களே கேளுங்க. ஆர்டர் ஆர்டர். இந்த வழக்கை பற்றிய தீர்ப்பை இம்மாதம் 10ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். ஒரு நாளைக்கு மொத்தமா வசூல் பண்ணிடுறேண்ணே. மாமா, என்னைக்காவது ஒரு நாள் மொத்தமா வசூல் பண்றேன்னு சொன்னால பண்ணிட்டா. டிரைவர் வண்டி எடு. சரிங்க. மச்சி, என்ன தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு கவலைப்படுறியா? அட அது இல்ல மாமா. பின்ன எதுக்கு கவலைப்படுற? அந்த டீக்கார பையன் இருக்கான்ல, நம்மள காட்டி கொடுத்தான். அத பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. நம்மளால 50,000 ரூபாய் சம்பாரிச்சான். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நம்மள பார்த்த உடனே அந்த கூலிங் கிளாஸ தொடச்சி சுழட்டி சுழட்டி போட்டான் பாத்தியா? அத நினைக்கும் போதுதான் சிரிக்காத மாமா, வயிறு எரியுது. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிக்குமங்கு சிக்குமங்கு சிச்ச பாப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்ச பாப்பா. சச்சப்பா யாருகிட்ட கதை விடுற? உழைச்சி வாழணும், பிற உழைப்புல வாழ்ந்துடாதேன்றியா? நீ நான் உழைச்சிட்டா வந்த, திருட்டுட்டு உள்ள வந்த. யோ அறிவேட்ட முண்டான், உள்ள வந்து உழைக்கிறல்ல, உனக்கு என்ன வேலை? தொலை போடுறது ஒழுங்கா போடு. ஆமா, நானும் பாட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன தப்பு பண்ணிட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு வந்துகிட்டு இருக்கிறேன்? எல்லாம் திருட்டு தொழில் தான். முத என்ன திருடுன? சொம்புங்க. ஆரம்பமே சொம்பா? தொழில எப்படி ஆரம்பிச்ச? எனக்கு 10 வயசா இருக்கும் போது எங்க பாட்டி பித்தளை சொம்ப கொடுத்து, பேராண்டி டீ வாங்கிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. குறையும் கேளுங்க, அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த திருட்டு தொழில் வண்ணார்பேட்டை, தேனாம்பேட்டை, குலகாரம்பேட்டை, கொருக்குப்பேட்டை, தண்டையார்பேட்டை இந்த 5 இடத்துலயே சொம்பு சொக்கன்னா சின்ன குழந்தை கூட வீட்டுல விடாந்து விட்டுரும். ஆனா என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கங்க, சொம்ப கண்டா நான் விட மாட்டாங்க. ஐயோ, உங்ககிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்பா. பாத்தியார, நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? அந்த வயிற்றுல ஏன்பா கேக்குறீங்க? நம்ம ஊர்ல தான் தெருவுக்கு தெருவு பிள்ளையார் இருக்குது. வெயில்ல காஞ்சிக்கிட்டு மழையில நனைஞ்சுக்கிட்டு பரிதாபப்பட்டு 2 பிள்ளையார அமெரிக்காவுக்கு அனுப்பலாம்னு பிளான் பண்ண உள்ள கொண்டு போட்டுட்டாங்க. நீ சொம்பு, இவரு பிள்ளையாரு, நானே நிராயுத பாணி. ஒரே ஒரு வாயில் புடவைக்காக 1 வருஷம் உள்ள தள்ளிட்டானுங்கப்பா. ஒரு வாயில் புடவைக்காக 1 வருஷம் உள்ளது இருந்தாங்களா? ஆமா, அந்த புடவை எங்க எடுத்த? அதாவது ருக்மணின்னு ஒரு பொண்ணு நடுவுல நின்று இருந்தது. அந்த பொண்ணு கட்சி இந்த புடவை உருளும் பாரு, மானம் பங்க கேஸ் போட்டு 1 வருஷம் உள்ள தள்ளி தொலை போட விட்டானுங்கப்பா. அதுக்கு உன்னை உள்ளதல்ல கூடாது, நடு ரோட்ல தூக்கி போட்டு இந்த ரம்பத்தாலேயே அடிக்கப்படாதீங்கப்பா. சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அம்மா இங்க எல்லா சுதந்திரமும் இருக்குது, வீட்டை விட எல்லா வசதியும் இருக்குது. ஆனா இந்த ஜெயில் கதவுகளை பார்க்கும்போது மனசு ரொம்ப கலக்கமா இருக்குது. ஜெயில் கதவோட தத்துவம் உனக்கு தெரியுமா? என்ன தத்துவம்? அந்த காலத்துல கைதிங்கெல்லாம் தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜெயில் கதவை பூட்டி வச்சிருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல சோறு தண்ணி கிடைக்காதவங்க எல்லாம் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கதவை பூட்டி வச்சிருக்காங்க. ஐயோ, வேலை செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை செய்யுங்க. சொக்கா, சார், ரிமாண்ட் கைதிங்களுக்குலாம் சாப்பாடு கொடு. சரி சார். இந்தா, இது இப்படி வாங்கிக்கடா. இந்த எடுத்துக்க. என்னது? உங்களுக்கு என்ன பிரியாணி கொடுப்பாங்க? ஏன் மூஞ்சில அடிக்கிறீங்களா? நான் சமயக்கட்டுல வேலை செய்யறேன். இப்ப கொடுத்தது உண்மையான களி. உங்களுக்கு பேதி மாத்திரை கலக்கி கொடுத்தேன், நீங்க கழுவிங்க. நாங்க யார் தெரியுமா? நீங்க சிங்கமா இருக்கலையா?
நான் எலியா இருக்கலாம். 2ஆம் கிளாஸ் பாடம் படிச்சிருக்கியா? அதுல சிங்கம் வலைக்குள்ள மாட்டிக்கிறோம். எலிதான் போய் காப்பாத்தும். ஜாக்கிரதை. என்னைக்கு இருந்தாலும் என் உதவி தேவை. நான் வர்றேன். அண்ணே எலியண்ணே. என்ன கிட்ட வந்து அடிப்பீங்க? நான் வர மாட்டேன். ஏய், மரியாதை இங்க வாடா. ஐயோ, கிட்ட வந்தாலும் அடிப்பீங்க, வராட்டாலும் வெளியில வந்து அடிப்பீங்க. என்னப்பா? சீக்கிரம். தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்த எல்லாருமே திருந்தனுங்கிறதுதான் என்னுடைய ஆசை. நீங்க பல ஜெயில பார்த்திருப்பீங்க, பல ஜெயில அதிகாரிகளை பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு கைதியை அடிச்சேன்னா அன்னைக்கு முழுக்க சாப்பிட மாட்டேன். ஏன் தெரியுமா? அது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. நான் அண்ணன் தம்பி கூட பிறக்கலப்பா. இந்த ஜெயில இருக்கிறவங்க தான் எனக்கு அண்ணன் தம்பி எல்லாமே. உங்களை இந்த 4 சுவத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறது தண்டனை இல்ல, தனிமையில உங்க தவற உணர்ந்து நீங்க திருந்தனுங்கிறதுக்காக. 100 மாணவர்கள் பாஸ் பண்ணா ஒரு வாத்தியார் எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அதுக்கு மேல ஒரே ஒரு கைதி திருந்தினா கூட நான் அதிகமா சந்தோஷப்படுவேன்பா. நிர்வாணமா பிறக்கிற எல்லாருமே நல்லவங்களா தான் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் போடுற சட்டை அதுதான் நல்லவன் கெட்டவன் வித்தியாசப்படுத்தி காட்டுது. பிரதர்ஸ், நாம இருக்க போற கொஞ்ச நாள்ல எல்லாருமே ஏதாவது நல்லது செய்ய முயற்சி பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ. அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க.